வெண்ணிலா கல்யாண நாள் நெருங்குறதுனால கை காலில் மெஹந்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அம்மா, எனக்கு மெஹந்தி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குமா. அப்போதான் மேரேஜ் அப்போ கை காலில் அழகா இருக்குமா. ஏய் குண்டு பண்ணி, உனக்கு மெஹந்தி போடணும்னா ஒரு மருதாணி மரத்தையே வெட்டி அரைக்கணும். அனு, வாய மூடு. அவ கல்யாண பொண்ணு, சும்மா அவளை குண்டு குண்டுலாம் கலாய்க்காத, கூப்பிடாத. மெஹந்தி போடணும்னு அவளுக்கு ஆசையா இருக்கு, அவ போட்டுக்கிட்டோம். மெஹந்தி போட யார கூப்பிடலான்னு லக்ஷ்மி, அனு, வெண்ணிலா எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போ அனு இப்படி சொல்றா, எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிடலாம், நல்லா போடுவாங்க. ஒன்றும் தேவையில்லை, நான் ஆல்ரெடி ஃபோனில் ஒருத்தவங்கள பார்த்து வச்சிருக்கேன், அவங்கள தான் கூப்பிட போகிறேன். யார் நல்லா போடுவாங்களோ அவங்கள கூப்பிடுங்க. மறுநாள் மெஹந்தி போட மெஹந்தி ஆர்டிஸ்ட் வராங்க. வெண்ணிலாக்கும் அனுக்கும் மெஹந்திலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. மெஹந்தி அக்கா, எனக்கு 2 கை ஃபுல்லா, அப்புறம் என் கால் எல்லாம் அழகா போட்டு விடுங்க. ஆமா ஆமா, அப்படியே உடம்பு ஃபுல்லா நீயே போட்டுக்கோ. அக்கா, எனக்கும் 2 கை ஃபுல்லா போடணும். அந்த நேரம் பார்த்து அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அனு, என்னடி பண்ற? மெஹந்திலாம் பலமா இருக்கு. உங்க அக்கா கல்யாணம் பொண்ணா இல்ல நீ கல்யாணம் பொண்ணா? பின்ன என்னடி பண்ண சொல்ற? எங்க வீட்டுல இவ கல்யாணத்தை சாக்கா வச்சுதான் எல்லாம் வாங்க முடியும். அப்புறம் இவ்வளவு கிராண்டாலாம் எனக்கு எடுத்து தர மாட்டாங்க. அதான் இப்பவே நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். சரி சரிடி. உங்க அக்கா வைக்கிற மெஹந்தி ரொம்ப அழகா இருக்குடி. அது என்னடி, அவ கையில எவ்வளவு மெஹந்தி போட்டாலும் பத்தவே பத்தாது. இரு, கொஞ்ச நேரத்துல நீயே பாப்ப. மெஹந்தி போட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாரும் கையில கழுவி பார்த்தாங்க. அனு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாக்கெல்லாம் மெஹந்தி சூப்பரா பத்தி இருந்துச்சு. ஆனா பாவம் வெண்ணிலா கைக்கு மட்டும் மெஹந்தி ஒட்டவே இல்லை. நான் தான் அப்பவே சொன்னலடி, மெஹந்திலாம் இவளுக்கு ஒட்டாதுன்னு. நல்லா தின்னு தின்னு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு வச்சிருக்கா, அத கையில ஒட்டவே இல்லை. அனு சொன்னதை கேட்ட வெண்ணிலாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த நேரம் பார்த்து வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட் செல்வி வெண்ணிலாவை பார்க்க வரா. வாமா செல்வி, கரெக்டான டைம்ல வந்திருக்க. போய் உன் ஃப்ரெண்ட பாரு, ஒரே அழுதுட்டே இருக்கா. நீ போய் பேசுமா அவகிட்ட. வெண்ணிலா, என்னடி, என்ன கவலையா இருக்க? வெண்ணிலா நடந்த விஷயத்த செல்வி கிட்ட சொன்னா. இவ்வளவுதானா வெண்ணிலா, இதுக்கா நீ அழுவுற? இரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். செல்வி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட வெண்ணிலா மெஹந்தி பத்தி சொன்னா. அவங்க அம்மாவும் வெண்ணிலாக்காக வீட்டு பின்னாடி இருக்க மருதாணி மரத்துல இருக்க மருதாணி எல்லாம் பறிச்சு நல்லா அரைச்சி ஒரு கவர்ல போட்டு வெண்ணிலா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. செல்வியும் அவங்க அம்மா கொடுத்த மருதாணி எல்லாத்தையும் வெண்ணிலா கிட்ட கொடுத்தா. வெண்ணிலா, இந்த மருதாணி எங்க வீட்டுல அரைச்சது, நல்லா பத்தும், நீ வச்சு பாரு, எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க உனக்காக. அப்படியாடி செல்வி? சரி, ஆனா எனக்கு யாரு வச்சு விடுவா? இப்போ எனக்கு வைக்க தெரியாதே. சரிடி, கொடு, நானே வச்சு விடுறேன் உனக்கு. வெண்ணிலாக்கு செல்வி 2 கை கால் ஃபுல்லா மருதாணி வச்சு விட்டா. கொஞ்ச நேரம் அப்புறமா அந்த மருதாணி எல்லாம் வெண்ணிலா கழுவி பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. செல்வி, நீ சொன்ன மாதிரி மருதாணி சூப்பரா பத்தி இருக்குடி. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி செல்வி. வெண்ணிலாவோட அம்மாவும் செல்விக்கு நன்றி சொன்னாங்க.